இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆரோக்கியம் ஆயுள் செல்வ பெருக மறவாமல் சனிக்கிழமையில் இதை செய்யுங்கள் என்ன என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சனி பகவானை ஆயுள் காரன் என்று கூறுவோம். இவர் சூரியன் மற்றும் சாயாதேவியின் புதல்வன். புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரன் பிறந்தார். நவ கிரகங்களில் ஒருவரான சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவனது ஆயுள் காலம் அமைகின்றது. சனியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே சனிக்கு அதிபதியாக இருப்பவர். கடவுளுக்கு விரதம் இருப்பது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான். செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது, அவசியமானதும் ஆகும். இவை அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமெனில் சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். சனிக்கிழமை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் விசேஷமான கிழமையாக இருந்து வருகின்றது. சனிக்கிழமைகளில் இவர்களை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சனிக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்ததும் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அரிசி மாவில் தாமரை பூ கோலம் போட வேண்டும். பின்பு அக்கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும். திருப்பதி திருமலை வெங்கடாஜலபதியின் படத்திற்கு வாசம் உள்ள பூக்களை சூட்டி புது நீல நிற துணியை வைத்து எல் கொண்டு செய்யப்பட்ட பலகாரங்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். விரதம் மேற்கொள்பவர்கள் நீல நிற உடைகளை அணிவது சிறப்பு. மேலும் நெய் தீபங்கள் ஏற்றி சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் துதித்து பூஜைகள் செய்ய வேண்டும். சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை முதல் மாலை வரை விரதம் மேற்கொள்ள வேண்டும். காலையில் சிறிது உணவை காகங்கள் உண்ண வைக்க வேண்டும். மாலை அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். மாலையில் பூஜை செய்து முடித்து நேவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்ததும் உங்களால் இயன்ற தானங்களை அளிப்பது மிகுந்த நன்மையை தரும். இந்த விரதத்தினால் கிடைக்கும் எண்ணற்ற பலன்கள் என்னவென்றால், நவ கிரகங்களில் சனி பகவான் ஆனவர் மனிதர்களுக்கு நீண்ட நாள் வாழும் ஆயுள் தரும் ஆயுள் காரனாக இருக்கிறார். எனவே சனிக்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் சனீஸ்வரனின் அருள் பெற்று நீண்ட நாள் வாழும் ஆயுளை பெறுகிறார்கள். தொழில் வியாபாரங்களில் நிலையான வருமானத்தையும் தொழில் விருத்தியும் உண்டாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்க ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் பெருகி நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.